பெருமைக்குரிய தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் குமாரசாமி ராஜாவுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் வணங்குகிறது, அவர் வழியில் நடப்பதற்கு முயற்சி எடுக்கிறது என்று நான் சொல்ல முடியும். அண்ணல் காந்தியடிகளோடு தொடர்பு, பெருந்தலைவர் காமராஜரோடு உறவு, காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர்களில் ஒருவர். சுதந்திரத்திற்காக போராடிய தமிழகத்தின் முன்னணி தலைவர்கள் ஒருவராக விளங்கி சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதன் பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு மிகச்சிறந்த பணிகளை தமிழ்நாட்டுக்கு வழங்கிய தலைவர்கள் மிக முக்கியமானவர் குமாரசாமி ராஜா அவர்கள். பெரிய செல்வந்தராக பிறந்து வாழ்ந்து வரலாறு படைத்தவர். தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய சொத்துக்களை காங்கிரஸுக்காக எழுதி கொடுத்தவர், மக்களுக்கு எழுதி கொடுத்தவர், அரசாங்கத்திடம் ஒப்படைத்தவர் என்ற அரும்பெரும் பணிகள் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அவரை வணங்குவதும் அவரை வழி நடப்பதும் காங்கிரஸ் கட்சியின் கடமையாகும். அந்த பணியில் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் தலைவர் குமாரசாமி ராஜா அவர்களை வணங்கியிருக்கிறோம். அவர் பிறந்த நாளில் அவர் வழி நடக்க முயற்சி எடுப்போம் என்ற உறுதியை சொல்ல முடியும். தன்னலமற்ற, நியாயமான, சுதந்திரமான ஒரு உன்னதமான தலைவரை வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தில் அவரை நினைக்காமல் இருக்க முடியாது. தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில் தமிழ்நாட்டுக்காக செய்த அரும் பணிகளில் தன்னோடு பயணித்தவர்கள் அவரும் ஒருவர். அதைவிட முன்னோடி என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த முன்னோடி தலைவரை வணங்குகிறோம். தமிழ்நாடு என்றென்றைக்கும் ஊழலற்ற, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நல்லாட்சியை பெறுகிற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அது இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையில். காமராஜர் அவர்களை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் தமிழ்நாட்டை வழிநடத்துவோம் என்று உறுதியளித்து இன்றைக்கு எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடும், அன்போடும், அரவணைப்போடும் ஒரு புதிய ஆட்சி தமிழகத்தில் வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய 2 அமைச்சர்கள் அதில் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். எந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழுக்கு வேண்டும் என்று விரும்பினோமோ அந்த ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தலைவர் குமாரசாமி ராஜா அவரை போற்றுவதும் பாராட்டுவதும் அவருடைய தலைமை, அவருடைய நினைவை வழங்குவதும் மிகச்சால சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.